மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. தமிழ் சினிமானா சும்மாவா அப்படின்னு சொல்ற மாதிரி தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்புல பல சுவாரஸ்ய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அடுத்தடுத்து 6 விருதுகளை தட்டி தூக்கிய தமிழ் சினிமா. அது எப்படிங்க நாங்க விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி பொன்னியின் செல்வன் மட்டும் இத்தனை விருதுகளை அள்ளி குவிச்சிருக்காங்களாம். ஆண்டுக்கான மத்திய அரசுடைய 70வது தேசிய திரைப்பட விருதுகளுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. ஏன்னா நிறைய மூவிஸ் வந்திருக்கு, நிறைய படங்கள் அதுல இடம் பெற்றிருக்கு. பலருக்குமே அது பெரிய சந்தோஷமா அமைஞ்சிருக்கு. பல மொழிகள்ல தமிழ் மொழி 6 விருதுகளை அள்ளி குவிச்சிருக்காங்க. அதுல சிறந்த தமிழ் படத்துடைய கோரியோகிராபிக்காக திருச்சிற்றம்பலம் படத்தை சேர்ந்த ஜானி மாஸ்டருக்கும் சதீஷ் கிருஷ்ணனுக்கும் கிடைச்சிருக்கு. அதுவும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அந்த மேகம் கருக்காதா அப்படின்ற பாடலுக்காக தான். அதே படத்தை சேர்ந்த நித்யா மேனன் அவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற விருதும் கிடைக்க போகுது. அதுக்காக அவங்க தேர்வாயிருக்காங்க. அடுத்து பொன்னியின் செல்வன் படம் 4 விருதுகளை அள்ளி குவிச்சிருக்காங்க. அதுல பெஸ்ட் சினிமாட்டோகிராபிக்காக ரவிவர்மன் அவர்களுக்கு பொன்னியின் செல்வன் பார்ட் 1ல இருந்து கிடைச்சிருக்கு. அண்ட் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபார் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு A.R. ரஹ்மான் அவர்கள் தேர்வாயிருக்காங்க. பொன்னியின் செல்வன் பார்ட் 2ல இருந்து பெஸ்ட் சவுண்ட் டிசைன் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தேர்வாயிருக்காங்க. பொன்னியின் செல்வன் பார்ட் 1ல இருந்து. அண்ட் தமிழோடைய பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் எது அப்படின்னா அது பொன்னியின் செல்வன் படம் தான். அதுவும் பார்ட் 1 அப்படின்னு சொல்லி தேர்வாயிருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பெருமையா இந்த விருதுகள் பார்க்கப்படுது. பலருமே அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த விருதுகளை நேர்ல வாங்க போகும்போது நம்மளுடைய தமிழ் சினிமா இன்னுமே பெருமைப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான அவங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய தியானத்துல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.